இந்த வீடியோவில் கிரிக்கெட் டைம்ங்கிற ஹிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஹிட். மேக்ஸிமம் ஹிட் நம்பர் 5ல் வரும், கொஞ்சம் ரேராக நம்பர் 7ல் வரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்பர் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். நோ சேஞ்ச் இன் எப்படி ஃபைன் பண்ணணும்னா 2 நேம் சேமாக இருக்கணும். ஒரு காலத்தில் இயரோ அண்ட் எனிதிங் இருந்தாலும் ஒரு காலம் லைனில் 2 நேம் சேமாக இருக்கணும். ஓகே, நம்பர் 5 நோ சேஞ்ச் இன் நீங்கள் எடுத்துட்டாலே நீங்கள் டிஃபால்ட்டாக டைப் பண்ண முடியாது. தேர் வாஸ் நோ சேஞ்ச் இன். எஸ், நம்பர் 5ன்னு போட்டாலே ஸ்டார்டிங்கில் இந்த வேர்டை நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணி ஆகணும். தென் என்னெல்லாம் இருக்கணும் அந்த பாக்ஸ்குள்ளேங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக தேர் வாஸ் நோ சேஞ்ச் இன் டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எந்த காலத்தில் இருக்க நேம் சேமாக இருக்குது. இயரில் பார்த்திங்கன்னா சேம் இல்லை, பட் சாம்பியன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 நேமே சேமாக இருக்குது. டைட்டில் ஹோல்டர் சாம்பியன்ஷிப்புங்கிறது. ஸோ தேர் வாஸ் நோ சேஞ்ச் இன் டிஃபால்ட்டாக அடிச்சுக்கிட்டு தென் எந்த காலம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கு. அவர் எந்த நேம் சேமாக இருக்குது, டைட்டில் ஹோல்டர் சாம்பியன்ஷிப் அதையும் அடிச்சிருக்கு. இன் அது வந்து எந்த வரிசையில் இருக்குது. இப்போ நான் இயர் எடுத்துருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மார்ஜினல்னால் மார்ஜின் எடுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இன் இயர் 1965 அண்ட் 1966. ஏன்னா ஒரு சில டைட்டில் வந்து மேலேயும் கீழேயுமா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டாக இருந்ததுன்னா இயர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இன் இயர் 1965 நான் 1966 ஃபார் அந்த டைட்டில் அப்படியே போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் அந்த ஹிட்டு. ரொம்பவே ஈஸி. நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா பிளாக் ஆகாது.